இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிராண்ட்ல இருந்து டிவி அன்பாக்சிங் பார்க்க போறோம். சோனி பிராவியா அப்படிங்கிற ஒரு மாடலோட 32 இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவியோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த டிவியோட பாக்ஸ். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இங்க சோனி பிராவியா அப்படிங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் HDR எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ, ஆண்ட்ராய்ட் டிவி எக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 32 இன்ச் 80 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதையும் இங்க போட்டிருக்காங்க. அதோட மாடல் நம்பர் இங்க போட்டிருக்காங்க W830 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். இப்போ இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வீடியோக்குள்ள பார்ப்போமா? ஸோ பொட்டியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே வெள்ளை கலராக தெர்மோகோல் இருக்குது. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேப்டாப் சார்ஜர் மாதிரி ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் அடாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டேபிள் மவுண்ட்டுக்காக 2 பேஸ் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே பார்த்தா ஒரு ரிமோட், நல்ல நிறைய பட்டன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ரிமோட் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாதிரியான ரிமோட் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தெர்மோகோல் தான் இருக்குது. தெர்மோகோலை எடுப்போம். எடுத்தாச்சு. எடுத்தா உள்ள டிவி இருக்குது. டிவியை தூக்குவோம். அப்படியே டிவியை வெளியே எடுத்தால் இப்போ டிவியோட டேபிள் மவுண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுவோம். முதல்ல கவரை விட்டு வெளியில் எடுப்போம். டிவியை கவரை விட்டு எடுத்தாச்சு. 2 டேபிள் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வால் மவுண்ட் கொடுக்கல. டிவிக்கு பின்னாடி வால் மவுண்ட் இன்ஸ்டால் பண்ணலாமா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேபிள் மவுண்ட்டை இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்க்ரூ எல்லாம் போட்டாச்சு. டிவியை தூக்கி வைப்போம். அவ்வளோதான், பேஸ் மவுண்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்ததாக டிவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஆர்க் போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ஃபோனுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீக்கர் எதுவும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிவியோட RF இன்புட்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல், இப்போ யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன், செட்டாப் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சில போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டர்நெட் கனெக்டுக்காக ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்க் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியோ வீடியோ கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேபிள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு DC இன்புட், நம்ம பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் அவுட், நீங்கள் ஆப்டிக்கல் மூலமாக அவுட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதில் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ வேறு எதுவுமே இதில் போர்ட் இல்லை. அப்புறம் ரியரில் பார்த்தோம் அப்படின்னா டேபிள் மவுண்ட் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் வால் மவுண்ட்டுக்கு எதுவுமே பாக்ஸ்குள்ளே கொடுக்கல. பட் டிவியை வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வால் மவுண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். டிவியோட டிஸ்பிளே பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் சைடில் ஒட்டியிருக்கிற இந்த கவர்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்துருவோம். அப்போ தான் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, எதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெசல்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப்பில் சைடில் இருக்கிறத விட கீழே இருக்கிறது ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டிஸ்பிளே இதில் தான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே எல்லா டிவிலையுமே பெருசாக தான் வரும். பட் இந்த மேலே இந்த சைடில் இருக்கிறத கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க சென்டர்ல சோனி அப்படினா அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டுருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு HD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. HD டிஸ்பிளேவா இருந்தாலுமே இதுல HDR10 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் 32 இன்ச் சைஸ் டிவில HDR10 சப்போர்ட் நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்கிறது கிடையாது. பட் சோனி கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க X
எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ அப்படிங்கிற ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஒவ்வொரு பிக்சலுடைய ஷார்ப்னஸ் டீடைல வந்து நல்லாவே தெளிவாக காமிக்கும். இதனால நம்ம மற்ற ஒரு நார்மலான 32 இன்ச் டிவியில் பார்க்கறத விட சோனி டிவியில் அந்த எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கும்போது அந்த பிக்சருடைய ஷார்ப்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்லியிருக்கிற அளவுக்கு அந்த எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோவோட ஷார்ப்னஸ் வந்து நல்லாவே கொடுக்குது. இந்த டிஸ்பிளேல இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு. மோஷன் ஃப்ளோ XR 200 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் நார்மலா எதுக்கு அப்படின்னா நீங்க நிறைய விஷுவல்ஸ் பார்ப்பீங்க, நிறைய மூவிஸ் பார்ப்பீங்க, நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்க்கும்போது இந்த ஃபாஸ்ட் மூவிங்ல பார்க்கறதெல்லாம் அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது, பிளர்ரா தெரியும். ஒரு கார் மூவ் ஆகுது, இல்ல ஹார்ஸ் வந்து வேகமா ரன் ஆகுது, இல்ல வேற ஏதாவது நீங்க ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது அந்த பால் வந்து வேகமா மூவ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த மூவ் ஆகுற ஷாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிளர்ரா தெரியும், அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. அந்த மாதிரியான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் பிளர் ஆகாம நல்லா டீடைல்டா தெரியறதுக்காக இங்க மோஷன் ஃப்ளோ XR 200 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல அந்த கலர்ஸ் ஆகட்டும், அந்த விவிட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அடுத்து இதோட சவுண்ட் அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து 20 வாட் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. நார்மலான ஒரு டிவில நம்ம கேட்கறதுக்கும் இந்த டிவில நீங்க மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்குது. அதுவும் டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்திருக்கனால இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த சவுண்ட்ஸ் வந்து நல்ல லவுடாவே கேக்குது. நீங்க நல்ல லவுடா நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட டிவில சாங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்குது. அடுத்ததா இதுல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. இதுல வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்ட் 10 ஓட இந்த டிவி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுல டிஃபால்ட்டான ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து டிவி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ், இதுக்குள்ள போனா டிவி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரைம் வீடியோ, மீடியா பிளேயர், யூடியூப். இதுக்கப்புறம் நீங்க பிளே ஸ்டோரும் அவைலபிளா இருக்கு. 5000 பிளஸ் ஆப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கும் சரி, அதை யூஸ் பண்றதுக்கும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த டிவியில் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 16 GB ஸ்டோரேஜ் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல 11 GB வந்து அவைலபிளா இருக்கு. அதனால நீங்க நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல மூவி ஸ்டோர் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 11 GB வந்து அவைலபிளா இருக்குது. அடுத்து இதோட ரிமோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வர நிறைய டிவியில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா ரிமோட் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனா இந்த டிவியில் அப்படிலாம் இல்லாம நல்ல ஒரு பெரிய ரிமோட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளால யூஸ் பண்ற மாதிரி அந்த நம்பர்ஸ் சேனல்ஸ் வச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஹாட் கீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாட் கீஸ்ல நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் பிரைம் மட்டும் தான் கொடுக்குறாங்க, யூடியூப் கொடுக்கறது கிடையாது. பட் இவங்க வந்து யூடியூப் கொடுத்து யூடியூப் மியூசிக் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அந்த ஹாட் கீஸ் மூலமா ஒன் கிளிக்ல அதுக்குள்ள போய்க்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சேனல்ஸ், அப்புறம் வால்யூம், அப்புறம் ஹோம், பேக், டிவி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ரிமோட் இருக்கிறதுனால எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இந்த ரிமோட் வந்து ப்ளூடூத் ரிமோட் அப்படிங்கிறதுனால இங்க கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அதன் மூலமா நம்ம வாய்ஸை யூஸ் பண்ணியும் இந்த ரிமோட் மூலமா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியா ஆபரேட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப முக்கியமா ரிமோட்கான பேட்டரியுமே இதுக்குள்ளேயே கொடுத்துறாங்க. ஒரு சில பிராண்ட் வந்து பேட்டரி கூட கொடுக்கிறது கிடையாது, பட் சோனி வந்து அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவில என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம். கடைசியா இந்த டிவியோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 32 இன்ச் டிவியோட பிரைஸ் வந்து 31,990 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ண போறாங்க. அதுவும் ஸ்டார்டிங் சேலா டிஸ்கவுண்டோட 30,990 ரூபாய்க்கு இந்த டிவி வந்து சேல் பண்ண போறாங்க. எல்லா ஷோரூம்லமே இந்த மாடல் வந்து அவைலபிளா இருக்கும். பிரைஸை கேட்டோடனே நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பிராண்ட்ஸோட பிரைஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுல அப்படியே பாதி பிரைஸ்க்கு நம்மளால நிறைய டிவி வாங்க முடியும். நம்மமே ஒரு சில டிவி வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த பிரைஸ்க்கு. பட் சோனியோட டிவி மட்டும் ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு கேட்டா அந்த பிராண்ட் நேம், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய குவாலிட்டிக்காக அவங்க அந்த அளவுக்கு பிரைஸ் வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய டிவி வந்து ஆல்டர்னேட்டா அவைலபிளா இருக்கு. பட் எனக்கு சோனி தான் வேணும், ஒரு நல்ல பெஸ்ட் டிஸ்ப்ளே குவாலிட்டியோட, ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்டோட ஒரு சூப்பரான சோனி டிவி தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த டிவியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ சோனி புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த சோனி பிராவியா அப்படிங்கிற இந்த டிவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிவி நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நல்லா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ இந்த டிவியை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படி சார் எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கிறேன். பாய்.